உனக்கும் இந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடு. இல்லனா இல்லனாவா? என்ன விளையாடுறியா? இல்லனா நொல்லனான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. உடம்புல உயிர் இருக்காது. அப்புறம் என்னமா நக்கலா? பேஜாராயிடும். புருஷனும் சொத்தும் உனக்கு தான் சொந்தம்னு கோர்ட்டுக்கு போனியாமே, இத்தனை நாள் எங்க போயிருந்த? இத பாரு, டாக்டர் ஐயா சம்பாரிச்ச அத்தனை சொத்துமே போனா மேடத்துக்கு தான் சொந்தம். பேராசப்பட்டு வீண் சிக்கல்ல மாட்டிக்காத. ஒழுங்கா ஒதுங்கி போயிடு. இல்லனா என்ன பண்ணுவடா? வீட்டுல நீயும் உங்க அம்மாவும் தானே, ஐயர்கிட்ட சொல்லி சீக்கிரம் தேவஸ்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஓஹோ, என்ன வாய்ச்சவடால் அடிக்கிறான்னு நினைக்கிறியா? எதுவும் செய்ய மாட்டான்னு நினைக்கிறியா? நாளைக்கே வீட்டை புல்டோசர் வச்சு இடிப்பேன். முகத்துல ஆசிட் ஊத்துவேன். ஆத்தாளியும் மகளையும் அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவேன். அடச்சி, சும்மா நிறுத்துடா. உன்ன மாதிரி பொறுக்கிக்கு பயந்து எங்கேயும் போயிட மாட்டேன், புரிஞ்சுதா? என்னது பொறுக்கியா? ஆமாண்டா பக்கி. உன்னை அனுப்பிச்சாலே அவகிட்ட போய் சொல்லு. உன்ன மாதிரி எலும்பு துண்டுக்கு வாலாட்டுற நாய்க்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு. சுந்தரி எல்லா மிரட்டலையும் சந்திக்க தயாரா இருக்கா? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோன்னு உனக்கு பிஸ்கட் போட்டு அனுப்பிச்சாலே அந்த குழக்கிட்ட போய் சொல்லு. வேணாமா, ஆபத்துன்னு தெரியாம நெருப்போட விளையாடிக்கிட்டு இருக்க. உடம்புல உயிர் இருக்கணும்னா ஒழுங்கா ஒதுங்கி போயிடு. ஏய், சும்மா நிறுத்துறா. உன்னால ஆனந்த பாத்துக்கோ. வேண்டாமா, உயிரை காப்பாத்திட்டு ஒழுங்கா ஓடி போயிடு. இல்ல அடச்சி, போன போயிடா. பெருசா மிரட்ட வந்துட்டா. என்னடி இதெல்லாம்? அவன் என்னென்னமோ பேசுறான். யாரடி அவன்? எல்லாம் அந்த புவனா செட் பண்ண ஆள்தாமா. அவளை விட்டா நமக்கு எதிரின்னு வேற யாரு இருக்காங்க? அவன் என்னமோ வெட்டுவேன் குத்துவேன்னு பேசுறான். ஏண்டி, அவன் எக்கடி கிட்டாவது ஒழியட்டும். பேசாம நம்ம விலகி போயிடலாமே. நீ எதுக்குமா பயப்படுற? அவளுக்கு தோத்துருவோமோன்னு பயம் வந்துடுச்சு. அதான் ஆளை வச்சு மிரட்டி பாக்குறா. இல்லடி, போன்ல பேசினவன் கொலைக்கு அஞ்சாதவனா தெரியறான். எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. கொலைக்கிற நாய் என்னைக்குமா கடிச்சிருக்கு? சும்மா வெத்து வெட்டு மிரட்டி பாக்குறான். விடுமா, ஒன்னும் ஆகாது. மறுபடியும் பிரச்சனை பண்ணா தர்மன் கிட்ட சொல்லுவோம். இல்லனா போலீஸ்க்கு போலாம். ஐயோ கடவுளே, என் பேச்ச கொஞ்சம் கேளுமா. தொலைஞ்சது சனின்னு நம்ம விலகி போயிடுவோம். இத்தனை நாள் அவங்க சொத்தை நம்பியா நம்ம வாழ்ந்தோம்? சச்ச, சொத்துக்காக யாருமா ஆசைப்பட்டாங்க? அவ மிரட்டலுக்கு பயந்து விலகி போனா அவ சும்மா இருக்க மாட்டா. விலகுதான் திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா. சரிடி, அதுக்காக காலம் பூரா இப்படியே அவகிட்ட மல்லு கட்டி போராடிக்கிட்டே இருக்க முடியுமா? இப்ப அவ ரவுடிகளை வச்சு கொலை பண்ணிடுவேன்னு சொல்ற அளவுக்கு போயிருக்கா. அம்மா, நான் தான் ஒன்னாகாதுன்னு சொல்றேன்ல. செய்யறோம்னு நினைக்கிறவ இப்படி சொல்லிட்டு செய்ய மாட்டா. அம்மா, நம்ம மேல கைய வச்சா அவளுக்கு என்ன ஆகும் நல்லா தெரியுமா? அதான் நேர் வழியில வராம குறுக்கு வழியில ஜெயிக்க பாக்குறா. இத நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இருமா. என்ன மோடி, நமக்கு நிம்மதிதான் முக்கியம். சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டு. என்னங்க சார் சேஞ்ச்? ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், வரேன் சார். குட் மார்னிங் மேடம். ஆமா, அந்த பேபி ப்ராடக்ட்ஸ் ரூம் ஃப்ரெஷ்னரும் ஆர்டர் பண்ணியிருந்தேனே, என்னாச்சு? மேடம் ஃபோன்லயே ஆர்டர் பண்ணிட்டேன் மேடம். 2 ஹவர்ஸ்ல டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க மேடம். அப்புறம் மீனாட்சி கேட்டரிங்ல இருந்து பில் வரலன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, நேரடியாக போய் ரிமைண்ட் பண்ணேன். ஈவினிங் செக் கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க மேடம். மேடம் அப்புறம் பாஸ்மதி ரைஸ் நேற்று வந்தது இல்லை, சரியில்லை கஸ்டமர் கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்தது. அதை சப்ளை ரிட்டர்ன் எடுத்துக்க சொல்லிட்டேன் மேடம். சரி மேடம், அப்புறம் மேக்னா மெர்ச்சன்ட்ஸ்ல இருந்து பில் கலெக்ட் பண்ண வந்தாங்க. 10,000 ஸ்பாட் கேஷா கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் மேடம். 10,000 இல்ல 16,000 கொடுத்துருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ, கபாப் ரெடி மிக்ஸ் இருக்கு. போங்க, போய் அந்த கஸ்டமரை கவனிங்க, நான் மேடம் கிட்ட பேசிக்கிறேன். போங்க. உங்களுக்கு ஒரு கஸ்டமர் தானே சார்? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி கோவப்படுறீங்க? என்கிட்ட டீடைல் சொல்லிட்டு இருந்ததுனால உங்களை போய் கஸ்டமரை கவனிங்கன்னு சொன்னாரு. எதை சொன்னாலும் இப்படி எனிமையா பார்த்தா எப்படி? நாங்க ஒன்றும் யாரும் எனிமையெல்லாம் பார்க்கலங்க. ஃப்ரெண்டு தான் தப்பா டீடைல் சொல்லிட்டு இருக்காரு. மேக்னா மெர்ச்சன்ட்ஸ்க்கு பணத்தை கொடுத்தது நான் 16,000 ரூபாய். அப்ப சார் இங்க இல்லவே இல்லை, பர்ச்சேஸ்க்கு போயிருந்தாரு. தப்பா டீடைல் சொல்லிட்டு இருக்காரு. சார், நீங்க தானே 10,000 எழுதி வச்சிருந்தீங்க. ஏங்க நல்லா பாருங்க, அது 16,000 ரூபாய். 6க்கும் சைபருக்கும் வித்தியாசமே தெரியல. இதுல தப்பா டீடைல்ஸ் வேற சொல்லிட்டு. நீங்க வாங்க சார், நான் கூட்டு போய் காட்டுறேன். பாத்தீங்களா மேடம், இப்படிதான் மேடம் வேலை செய்யற பொண்ணுங்க முன்னாடி எப்பவுமே என்ன நோஸ் கட் பண்ணிட்டே இருக்காரு. 6யும் சைபரையும் ஒரே மாதிரி இருந்தா நான் என்ன மேடம் பண்ணுவேன்? சரிங்க, அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லிருக்கலாம்ல. மேடம் கேட்டா சொல்ல மாட்டார் மேடம். உன் டியூட்டியை மட்டும் பாரு, எதுவா இருந்தாலும் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேங்கிறாரு. நான் என்ன பண்றது மேடம்? மேடம், அப்புறம் சாரோட அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்திருந்தாங்க. வந்து ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க மேடம். வீட்டுல என்ன பிரச்சனைன்னு தெரியல, அழுதுகிட்டே இருந்தாங்க. இவர் ஏதோ சமாதானம் சொல்லி அனுப்பிச்சிட்டார் மேடம். மேடம், எங்கிட்ட எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், அது ஓகே. ஆனா அம்மா கிட்டே இப்படி சரிவர நடந்துக்கலாம் எப்படி மேடம்? நீங்க கொஞ்சம் இவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க மேடம். இங்க பாருங்க, தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல மூக்கு நுழைக்காதீங்க.
சாரி மேடம். அவரால இங்க ஏதாவது பிரச்சனைனா மட்டும் அட்வைஸ் பண்ணுங்க. இல்ல வேணாம், என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சாரி மேடம். அங்க யாரும்மா வேடிக்கை பார்த்துட்டு வேலையை பாருமா. அண்ணி எப்படி இருக்கீங்க? வாங்க, நல்லா இருக்கேன். உங்க ஃப்ரெண்டு உள்ளதா இருக்காரு, போய் பாருங்க. அப்புறம் அவருக்கு நிறைய வேலை இருக்கு, ரொம்ப நேரம் பேசி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரெடிமிக்ஸ் பத்திலாம் எனக்கு அவ்வளவு தெரியாது. ஆனா இது ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட், நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. இதையே எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. டேய் கணக்கு, வாடா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். கேண்டீன் பக்கமே ஆளை காணோம். சார் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க. சரி நாமளே நேர்ல வந்து பாத்துட்டு போயிடலாமேனு வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண கூட டைம் எல்லாம் போயிடுச்சுடா, சாரிடா. சரி விடுறா, அண்ணன் கடையிலே செட்டில் ஆயிட்டா, அதுவே போதும்டா. அப்புறம் கேண்டீன்ல எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நீ இங்கே தான் இருக்க, கேண்டீனுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ்லாம் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிடலாமேனு வந்தேன். ஏய், நீ ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போறேன்டா, ஃப்ரீயா டோர் டெலிவரி பண்றோமே. அப்பா கையில காசெல்லாம் இல்ல, 15 நாள் கிரெடிட், ஓகேவா? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. அன்னிக்கு தான் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. ஒத்துக்குவாங்களா? ஏய், யார் யாருக்கெல்லாம கிரெடிட் தராங்க, உனக்கு தர மாட்டாங்களா? வாடா போய் பேசுவோம். கேளுடா. என்ன அண்ணி, கேண்டீனுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ்லாம் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க 15 நாள் கிரெடிட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பணத்தை நானே வந்து தவறாம கட்டிடுறேன். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. உங்க ஃப்ரெண்ட் இதுக்கு ஒத்துக்குவாரான்னு கேளுங்க. இல்ல, உங்க ஃப்ரெண்டு தனக்கோ தன்னை சேர்ந்தவங்களுக்கோ நாங்க செய்யற எந்த உதவியும் தேவையில்லைங்கிற மாதிரி பிடிவாதமா இருக்காரு. ஒருவேளை நாங்க உங்களுக்கு சலுகை பண்றோமோன்னு நினைச்சு வருத்தப்படுவாரோன்னு தான். அண்ணி, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா ஓகேன்னு சொல்லுங்க. இல்ல எதுக்கு தேவையில்லாம என்னோட ஒப்பீனியன் கேக்குறீங்க? இப்ப நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு உங்க அண்ணன் பர்னிச்சர் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தப்போ உங்க உதவியே தேவையில்லைன்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னீங்கல்ல. இந்த பாருங்க அண்ணி, வீட்டு பிரச்சனை வீட்டோட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கடையில எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? உங்க தயவுல தான் நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் முன்னாடி சொல்லி காட்டி அவமானப்படுத்துறோம்ல. அப்படி ஒரு எண்ணம் இருந்தா சொல்லுங்க, நானே ஓப்பனா போய் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். இது என்னங்க அநியாயமா இருக்கு? இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல தான் நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். உங்களை அவமானப்படுத்தி நாங்க என்னத்தை சாதிக்க போறோம்? இப்படி எதை சொன்னாலும் தப்பு தப்பா எடுத்துக்கிட்டா நான் என்னதான் பண்றது? சாரிங்க, என்னால இப்படி பயந்தெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. சார், மேடம், நான் கிளம்புறேன். கடையை பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். சாரிடா, என்னால ஒரு பிசினஸ் கிடைச்சா உன் நல்ல பேர் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அதுவே உனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எங்க அண்ணிக்கு அவங்க செஞ்ச உதவி எல்லாரும் முன்னாடி சொல்லி காட்டிக்கணும்னு ஒரு ஆசை. நீ இல்லைனாலும் இதை வேற ஒரு சாக்கா வச்சுட்டு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காத. போலாம் வா. ஏண்டா, இங்க வந்தா நீ பீஸ்ஃபுல்லா இருப்பேன்னு நினைச்சேன். உங்க அண்ணியால இங்கேயும் ப்ராப்ளம்னா எப்படிடா? என்னத்த பண்றது? என் கடன்லாம் அடிச்சிருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் அந்த பேச்சை கேட்டுதான் ஆகணும். என் அண்ணியை பத்தி உனக்கு தெரியும்ல, 15 நாள் கிரெடிட் கொடுத்தா அது எவ்வளோ லிட்டர்ஸ் கிடைக்கும்னு யோசிச்சு பாக்குறவங்க. உன்னை நம்பி தான் பணத்தை கொடுத்துருக்கேன், ஒழுங்கு அந்த வேலையை செய்யடான்னு சொல்லி குத்தி கட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இஷ்டம் இருக்குதோ இல்லையோ, எனக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அதை ஒழுங்காக செஞ்சு முடிக்கிறதா என்னுடைய பாலிசி. என்னோட டியூட்டி நான் ஒழுங்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன அண்ணியும் போய் சேர்ந்து கொடுக்குற டார்ச்சர் தான் ரொம்ப கொடுமையாக இருக்கு. சரிடா, இதை பத்தி உங்க அண்ணன்ட்ட பேச வேண்டியதானே? யார் அவனா? அண்ணி ஒரு பங்கு டார்ச்சர்னா அண்ணன் 2 பங்கு டார்ச்சர். அண்ணி போற ஆர்டரை ஒழுங்காக செஞ்சு முடிக்கிறது தான் புவியோட வேலையே. மற்றபடி புவிக்கிட்ட பெருசாக எதிர்பார்க்க முடியாது. காசை கொடுத்து என்ன விலைக்கு வாங்கணும்னு அண்ணி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடையில் ஒரு பாண்டட் லேபராக தான் இருக்கேன். மற்றபடி தம்பிங்கிற முறையில் உனக்கு எந்த சலுகையுமே இல்லைன்னு அண்ணி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. சரிடா, அவங்க நினைச்ச மாதிரி நீ ஒழுங்கா வேலை பார்த்துட்டு தானே இருக்க. அப்புறம் எதுக்கு உன்னை டார்ச்சர் பண்றாங்க? எல்லாம் ஈகோ தான். நான் தான் முதலாளி, நீ என்கிட்ட அடங்கி தான் போகணுன்றத அண்ணி சொல்லாமல் சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணி ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டரா. அது புவிக்கு வேணா செட் ஆயிடுச்சு, அதனால அவன் அடங்கி போயிட்டான். ஆனால் இப்போ என்கிட்ட பணம் இல்லைன்றதுனால என்னை டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீ ஏன்டா பணம்னு பேசிட்டு இருக்க? ஏன் பணத்தை கொடுத்துட்டா எல்லாரும் உங்களுக்கு அடங்கி போயிடுவாங்களாமா? அப்படி போகணுங்கிறதானே அவங்களோட எண்ணம். துளசி கூட கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு தான் வந்துட்டா. அண்ணி தான் கண்கண்ட தெய்வம், அவங்க சொல்றதா தெய்வ வாக்கு, அவங்களால தான் எங்களை காப்பாற்ற முடியும்னு அவளும் நம்பிக்கிட்டு இருக்கா. அண்ணியும் அதே மாதிரி தான் என்ன நினைக்க சொல்றாங்க. ஆனா அது நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால தான் அன்னைக்கு எனக்கு அடிக்கடி பிரச்சனை நடந்துனே இருக்குது. சரிடா, என்னதான் உன் அண்ணி பேசினாலும் அவங்க ஹெல்ப் பண்ணதை யாராலையும் மறுக்க முடியாதுல்ல. கொஞ்ச நாளைக்கு அவங்க சொல்றதான் கேளண்டா. எல்லாம் அவன் நல்லது தானே சொல்றாங்க. டேய், நீ என்னடா புரியாம பேசுனுங்கிற? நான் இங்க நல்லபடியா வேலை பார்த்தா இந்த கடையை எனக்கு ஏறி வச்சிருவான்னு நினைக்கிறியா? இந்த பாரு, என்னால லாஸ் வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷம் வேலை விட்டு தூக்கிடுவாங்க தெரியுமா? ஏன்டா இப்படி தப்பா பேசிட்டு இருக்க? புவி உன் அண்ணன்டா. சுதா என்னோட அண்ணிடா. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க வீடு கட்ட விஷயத்த இன்னும் யாருக்கிட்டயுமே சொல்லாம வச்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த வீட்டுக்கு நான் குடி போயிடுவேனா, இல்ல அந்த வீட்டுல பங்கு கேட்டு வந்து நிப்பேனா.
புகுந்து வீட்டையே நம்பாதவங்க புருஷனோட தம்பி மட்டும் அப்புறம் நம்ப போறாங்க. நான் மட்டும் நாளைக்கே வேலையை விட்டு நிக்கிறேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே கொடுத்த பணத்தை எடுத்து வைன்னு சொல்லுவாங்க. என்னத்த பண்றது, வேற வழியே இல்ல. அதான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிடா, இதுக்காக ஃபீல் பண்ணாதடா. கொஞ்ச நாளைக்கு பல்ல கடிச்சிட்டு வேற ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிட போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கடா. சரிடா, மாஸ்டர் லீவ் போட்டாரு. மத்தியானம் லஞ்ச் நான் தான் ரெடி பண்ணோம். நான் கிளம்புறேன். சரி வரேன்டா. சமந்தி, என்ன விவரம்லாம் பேசுறீங்க? ஆத்தாவுக்கு கோபம் வந்தா ருத்ரதாண்டவம் ஆடிடுவா. ஏதாவது குறை வச்சிருக்கிறீங்களா ஆத்தாவுக்கு? கோவப்படாதீங்க சம்பந்தி. தெய்வத்துக்கு நாங்கள் எந்த குறையும் வைக்கல. வெள்ளிக்கிழமையான விளக்கு வைக்கிறோம். மாசம் மாசம் விரதம் இருக்கும். நாள் தவறாம கோவிலுக்கு போறோம். அப்புறம் என் பொண்ணுக்கு அம்மா போட்டிருக்கு. மாப்பிள்ளை ஏதாவது தப்பு தண்டா பண்ணி அந்த ஆத்தா கோபம் ஆயிட்டாளா? மாப்பிள்ளை உண்மையை சொல்லுங்க, தெய்வ குத்த ஏதாவது பண்ணீங்களா? ஐயோ மாமா, சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆத்தா வந்தது அப்பா சொல்லிதான் எனக்கு தெரியும். பொய் சொல்லாதீங்க மாப்பிள்ளை. தப்பு பண்ணாம ஆத்தா தண்டிப்பாளா? சம்பந்தி, இதையும் தண்டனையே எடுத்துக்கிறீங்க. ஆத்தாவோட விளையாட்டா எடுத்துக்கலாம் இல்லையா? இல்ல சம்பந்தி, என் பொண்ணை பாருங்க. அவளை பூ போல வளர்த்து வச்சிருக்க. ஆத்தா உக்கரத்தை அவளை தாங்குவாளா? ஆத்தா, நீ ஏன் மேல வந்துட கூடாதா? ஆத்தா, உன் கோபத்தை அந்த பச்சை மண்ணு மேலேயே காட்டணும். என் மகளை விட்டுட்டு என் மேல இறங்கி இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு. அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிறேன். என்ன வேணாலும் பண்ணு, நான் தாங்கிக்கிறேன். என் தங்கச்சியை விட்டுருமா. வா தாயே, வா, வந்து என் மேல இறங்கு. ஆத்தா மகமாயி, முத்து முத்தான அம்மா என் மேல வந்து இறங்கட்டும். இந்த சின்ன பொண்ணை வேதனைப்படுத்தாம என் மேல வந்துரு தாயே. ஆத்தா, குத்தங்குறை ஏதாவது இருந்தா எங்களை மன்னிச்சு பொறுத்துக்கோ. உன் கோவத்தை எங்கிட்ட காட்டு. என் பொண்ணுக்கு வந்து அம்மை முத்து ஏன் முகத்துல வரட்டு. அவளை விட்டு இறங்கி வா சாமி. என்ன மாமா பேசுறீங்க? இதெல்லாம் பேங்க் பேலன்ஸா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரதுக்கு? அம்மா மாமா, இது ஒரு டிசீஸ், தொத்து வியாதி. மாப்பிள்ள, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? இத வியாதின்னு சொல்லக்கூடாது. ஐயோ, சயின்ஸ் படி பார்த்தா இது ஒரு வைரஸ் மாமா. ஒரே ஒரு ஊசி போட்டா ஆத்தா ஷாமலா விட்டு ஓடி பாப்பறா. என்னடா சொன்ன? நான் ஊசிக்கே அடங்காத உலகம் அந்த நாயகிடா. என்ன ஏடா விரட்டு பாக்குற? என்னம்மா மாப்பிள்ளை வாடா போடான்னு பேசுறேன்? என்னடா சொன்ன? அந்த இடத்துல என்ன மாமனார மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு? என்னடி சொன்ன? நான் ஆத்தா வந்திருக்கேன்டி. ஆத்தா வந்திருக்கேன். என்னங்க, சாமி வந்திருக்குங்க. ஆத்தா வந்திருக்கு. சாமி வந்திருக்கிறது யாருன்னு தெரியாம தப்பா பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிட ஆத்தா. சாமி வந்திருக்கிறது யார் என்னன்னு சொன்னாதான் எங்களுக்கு புரியும். உன் குலசாமி காளி வந்திருக்கேன்டா. தெய்வமே, நீயா வந்திருக்க? ஆத்தா, கோவப்படாம நீ எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லு. குத்தங்குறை இருந்தா நாங்க மாத்திக்கிறோம். அடே, ஊர் விட்டு ஊர் வந்து இந்த ஆத்தாவை மறந்துட்டடா. எனக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் மறந்துட்டியடா. இந்த ஆத்தா கோவப்பட்டா என்ன நடக்கும் தெரியும்ல? தப்பு தாத்தா, தப்பு தான். அடே, வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து இந்த ஆத்தாவுக்கு பூஜை பண்ண ஏண்டி மறந்த? மன்னிச்சிடாத்தா, மன்னிச்சிடாத்தா. தப்பாயிடுச்சாத்தா. வந்தது சாமியா பூதமான சந்தேகத்துல பாக்குறியேடா. நாத்தாடா, உங்க அப்பா என்ன மறந்தாலும் நீ என்ன மறக்கலாமாடா? எனக்கு பூஜை எங்கடா? மாவிளக்கு எங்க? ஊதுவத்தி சூடெல்லாம் எங்கடா? ஆத்தா, என்ன மன்னிச்சிடாதா. இந்த ஆத்தா என் மேல வந்திருக்க கூடாதா? குடும்பமே என்ன விழுந்து கும்பிட்டு இருக்கோம். ஆத்தா, உன் கோயிலுக்கு வந்து பூசை பண்ண மறந்தது எங்க தப்பு தான். ஆனா என் பொண்ணு என்ன தப்பு செஞ்சா? குலதெய்வத்தை மறந்த குத்தண்டாண்டா உன் மகளை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்க. அவளுக்கு கல்யாணம் நடந்தும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்க வேண்டிய நல்ல காரியம் நடக்காம போச்சு. உண்டோ இல்லையான்னு கேளு. சியாமளா கண்ணு, ஆத்தா சொல்றதெல்லாம் நிஜமா? டேய், அறிவு கட்ட
கேட்டவன இத போய் உன் தங்கச்சி கிட்ட கேப்ப உன் மச்சான் கிட்ட கேளுடா. மச்சான் ஆத்தா சொல்றதெல்லாம் நிஜமா? இப்ப தெரிஞ்சதாடா ஆத்தாவோட கோவம். என்ன மறந்தா உங்களுக்கு தொல்லை பல்ல தந்து தூங்க விடாம பண்ணிடுவேன். ஆத்தா கோவப்பட்டு எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் கேக்குறோம். உன் கோவத்தை போக்க என்ன வழின்னு நீ சொல்லு. இடிஞ்சு போன என் கோவிலை எடுத்து கட்டி நீதான் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கணும். ஆகிட்டாத்தா. என் கோவிலுக்கு குடும்பத்தோட வந்து பொங்க வச்சு பூசை போடணும். செஞ்சிடலாத்தா. உன் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிய இல்ல மகாலட்சுமிகளை மனங்கோடாம சந்தோஷமா பாத்துக்கணும். ஆத்தா யார சொல்றீங்க? சீரும் சிறப்பமா வந்த மருமகள்களை தான் சொல்றேன். அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும். அப்படியே ஆகட்டாத்தா. ஆத்தாவை குளிர வச்சா உன் குடும்பத்தையே வாழ வைப்பேன். அடே நான் மலையேறணும். சூடத்தை காட்டுக்கடா. அத்தா அத்தா வந்துட்டேன்.